உங்களுக்கு இந்த முழு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, அதாவது இந்த ஆற்றலை நான் முழுமையா வெளியே கொண்டு வர்றதற்கு என்ன ரிசோர்சஸ்லாம் எனக்கு வேணும், என்ன காரியங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ காரை ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் இல்லாட்டி டீசல் வேணும். பெட்ரோல் போடணுமா டீசல் போடணுமான்னு யார் சொல்றா? யார் சொல்றா? அந்த பென்ஸ் கம்பெனிக்காரன் சொல்றான். இப்போ சில லக்ஸரி கார்ஸ்ல சில விதமான பெட்ரோல் தான் போடணும்னு போட்டிருக்கிறான். சொல்றான், சார் சாதா பெட்ரோல்லாம் போடாதீங்க, இன்ஜின் பிரச்சனை ஆயிடும். நான் என்ன பண்றேன், நீட்டா ஐயோ நான் அந்த பெட்ரோல் போட மாட்டேன், இந்த பெட்ரோல் தான் போடுவேன்னு கரெக்டா கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறேன். அந்த பெட்ரோல் அவன் போடுறான், என் வண்டியை நான் இயக்குறேன். என்ன சார் பெட்ரோலு? காலங்காத்தால நாங்க கஞ்சி தண்ணி தானே குடிக்கிறோம், நாங்களே கஞ்சி தண்ணி குடிக்கிறோம், எங்க கார் குடிக்காதா அப்படின்னு காலைல ஊத்தி பாருங்க கஞ்சி தண்ணிய. நீங்க கஞ்சி தண்ணி குடிக்கலாம், வண்டிக்கு அவன் சொல்ற பெட்ரோலை போடணும். அப்போ உங்கள் வாழ்க்கையை தேவன் எதற்காக உண்டாக்கினார் என்பதை அறிந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டுக்காரனுங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, அது ஆட்டோ. அந்த வீட்டில் இருக்கிறது லாரி, அந்த பக்கத்தில் இருக்கிறது ட்ரக்கு, இந்த பக்கத்தில் இருக்கிறது டிராக்டர். நீங்க பென்ஸ் கார், இந்த கார் பென்ஸ் காருக்கு இந்த பெட்ரோல் தான் போடணும். அது ஏன்னு கேட்க முடியாதுங்க, அது அப்படிதான் வடிவமைச்சிருந்தாரு. என் தெய்வம் வடிவமைச்சிருச்சு, நான் என்ன பண்றது, எனக்கு இதான் போட்டாகணும். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வேணா பார்க்கலாமா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டான்ஸ் போடுறாங்களே டிவில, அந்த டான்ஸ், அதை டான்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரியே ஆடும் எல்லாம் வாழ்க்கையில. டிங் 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 டிங்னு எல்லாம் வீட்டில் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். காசு ஆடும், சோறு ஆடும், பொருளாதாரம் ஆடும், எல்லாம் ஆடும். ஏன்னா அதை தான் பார்க்குறீங்க. உலகத்தில் என்ன சொல்றான், அதெல்லாம் பார்க்கலாம் சார், அதில் என்ன ஆகுது? அவன் 4 ஜோக் சொல்றான், அந்த ஜோக்கில் வாழ்க்கை மாறிடுமா? நல்ல சிரிப்பா வருது, சிரிப்பா போயிடும் வாழ்க்கை. அதையே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. இது எங்க போய் கத்துக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான். என்னை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அதற்கு தேவையான இன்புட்ஸை தான் நான் எடுத்துக்கணும், ரிசோர்சஸ். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, என் நிம்மதிக்கு, என் சந்தோஷத்துக்கு, என் சமாதானத்திற்கு எது வேண்டும் என்பதை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேணும். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம் வேணும், இந்த வெளிப்பாடு வேணும், நீ வீட்டில் இந்த வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு சொல்லல நானு, ஆனா லைஃபே என்டர்டைன்மெண்ட் ஆயிடக்கூடாது.